மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நான் இலங்கையில் இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையில் இருந்து வைத்தியர் கிருஷான் வேதநாயகம். நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற விடயம் ஆண்களுக்கு ஏற்படுகின்ற இந்த ப்ரீமேச்சுவர் இஜக்குலேஷன் அல்லது விந்து மூண்டுதல், ஆண்குறி விரைப்படைய முடியாத தன்மை, இரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷனை பற்றி பார்த்து கொண்டிருக்கின்றோம். வெளியூர் நண்பர்கள் தொடர்பு கொள்ள விரும்பினால் 0094 777356245 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். உள்ளூர் நண்பர்கள் 0777356245 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். இன்று நாங்கள் பார்க்க போகிற இன்னும் ஒரு விடயம் என்னவென்றால், சில நேரங்களிலே பெண்கள் தங்களுடைய கணவருடன் சேர்ந்து இருப்பதற்கோ அல்லது தங்கள் கணவருடன் செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் பாலியல் ரீதியான தொடர்புகளை மேற்கொள்வதற்கு விரும்புகிறார்கள் இல்லை. பல பேர் என்னிடம் கதைக்கின்ற ஒரு விடயம், சில பேர் கேட்கின்றார்கள், ஐயா, பெண்களினுடைய பாலியல் வேட்கையை அதிகரிப்பதற்குரிய மருந்துகள் உங்களிடம் இல்லையா என்று சொல்லி கேட்கிறார்கள். எனவே முக்கியமாக இங்கு கவனித்துக் கொள்ள வேண்டும் என்னவென்றால், ஒரு மனைவியோ ஒரு பெண்ணோ தன்னுடைய கணவரை ஏன் வெறுக்கிறார் அல்லது கணவருடன் ஏன் பாலியல் ரீதியான தொடர்புகளை அவர் மேற்கொள்ளாமல் அவர் இருக்கிறார், அல்லது சாதாரண மொழியிலே சொன்னால் கணவர் போய் ஒரு இரவிலேயோ அல்லது விடியற்காலையிலேயோ அவரை செக்ஸுக்கு அழைத்தால், பாலியல் தொடர்புக்கு அழைத்தால் ஒரு எரிச்சல் அடைகிறார், அல்லது ஒவ்வொரு பிரச்சனையை சொல்கிறார், தலையிடிக்கிறது, கழுத்து நோகிறது, உடல் அசதியாக இருக்கிறது, பஞ்சியாக இருக்கிறது, அல்லது இன்றைக்கு எனக்கு மாதவிடாய் பீரியட்ஸ் வந்து விட்டது போன்ற பிரச்சனைகளை அவர் சொல்லுகிறார் என்றும், ஒரு அன்புடன் கரிசனையுடன் தனக்கு மறுமொழி கொடுக்கவில்லை என்றும் பல ஆண்களும் பல ஆண் துணைகளும் என்னிடம் தெரிவித்திருக்கிறார்கள். இதற்கு முக்கிய காரணம் என்னவென்றால், நாங்கள் இந்த பெண்ணினுடைய மனநிலையை சைக்காலஜிக்கலி மனநிலையை நாங்கள் பார்க்கின்ற போது அந்த பெண்ணுக்கு முதலிலே ஏற்பட்ட ஒரு பாரதூரமான பேட் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது பாரதூரமான ஒரு கவலைக்குரிய அனுபவம் தான் அவர்களை இப்படி தங்களுடைய கணவர் தன்னிடம் கிட்ட வராமல் செய்ய விடுகிறது. முக்கியமாக நான் முதலும் அடிக்கடி உங்களுக்கு சொல்லுவேன், ஒரு ஆண் அல்லது ஒரு கணவர் தான் உச்சக்கட்டம் அல்லது ஓர்காசம் அடைவதற்கு முதல் தன்னுடைய பெண் துணை அல்லது தன்னுடைய மனைவி உச்சக்கட்டம் அடைகிறாரா என்பதை அவதானித்துக் கொள்ள வேண்டும். இது மிகவும் முக்கியம். நான் முதலும் சொன்னேன், நான் இந்தியாவிலிருந்து வருகின்ற மிக பழைய ஒரு பாரம்பரியம் மிக்க ஒரு வைத்தியசாலையினுடைய வைத்தியர், அவர் ஒரு தமிழ் வைத்தியர். அவர் சொன்னார், ஒரு ஆண் ஒரு பெண்ணை உச்சக்கட்டம் அடைய செய்யாவிட்டால் அந்த ஆண் நரகத்துக்குத்தான் போவார், அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படாது கூட அவர் சொன்னார். அதை என்னுடைய காது கூடாக கேட்டேன். எனவே ஒரு ஆணை விட பெண்ணைத்தான் நாங்கள் முதலிலே அவர் உச்சக்கட்டம் அடைகிறாரா என்பதை பார்த்து கொள்ள வேண்டும். நான் பல முறை சொல்லி இருக்கிறேன், பல பேருக்கு சொல்லியும் இருக்கிறேன். எனவே இந்த நிலையிலே நீங்கள் என்ன செய்யலாம், நேற்று முந்தநாட்டு உங்களுடைய மனைவியுடன் இருந்திருக்கிறீர்கள், மனைவிக்கு உச்சக்கட்டம் வருவதற்கு முதலே உங்களுக்கு விந்து வெளியேறி விட்டது அல்லது உங்களுடைய சுக்கில பாயம் வெளியேறி விட்டது, உங்களுக்கு அதிலே கணக்கில்லை, மனைவியில் இருந்தீர்கள், 2 நிமிஷம் இருந்தீர்கள், விந்து வெளியேறி விட்டது, அங்காள பக்கத்திலே படுத்து அப்படியே குறைட்டை விட்டு நித்திர கொண்டு விடுவீர்கள். ஆனால் அந்த பெண்ணுக்கு நீங்கள் கொடுத்தது பாரதூரமான ஒரு கரைச்சலும் ஒரு பிரச்சனையும். அந்த பெண் ஒன்றுமே செய்யணும், உச்சக்கட்டம் வரவும் இல்லை, அதே நேரத்தில் என்ன நடக்குதுன்னு தெரியாது, அப்படியே இருந்து விடுங்கள். இது அவருக்கு, அந்த பெண்ணுக்கு அல்லது அந்த பெண் துணைக்கு ஏற்படுகின்ற ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ், பாரதூரமான ஒரு அனுபவம். இதன் பிற்பாடு அந்த பெண்கள் என்ன செய்கிறார்கள், கொஞ்சமாக 2-3 கிழமைகள் செல்லுகின்ற போது இந்த பாலியல் தொடர்புகளையே அவர்கள் வெறுக்க ஆரம்பிக்கிறார்கள். இது ஒரு பெரிய கரைச்சல் பிடிச்ச விடயம், எனக்கு தான் கரைச்சல், அவர் அங்காளை முடிந்தோடு அங்காளை திரும்பி படுத்து விடுவார், நான் தான் டாய்லெட்டுக்கு போய் கழுவ வேண்டும், இந்த சில நேரங்களில் குளிர் தண்ணியாக இருக்கலாம், குளிர் பிரதேசங்களாக இருக்கலாம், அங்கே போக வேண்டும், இப்படிப்பட்ட பிரச்சனைகளால் அவர் என்ன செய்கிறார், கொஞ்சமாக இந்த பாலியலை விட்டு அவர் வெளியேறி விடுகிறார். அதாவது டிஸ்ட்ராக்டட் ஃப்ரம் செக்ஷுவல் ஆக்டிவிட்டி என்று சொல்லுவோம். பாலியலை அவர் வெறுத்து விடுகிறார். இதுதான் இன்று நாங்கள் எங்களுடைய நாட்டிலே பல இடங்களிலே பல ஆண்கள் சொல்லுகின்ற ஒரு விடயமாக இருக்கிறது. என்றபடியாலே தான் இந்த நிகழ்ச்சியினுடைய முக்கிய நோக்கம் என்ன,
எங்களுடைய பாலியல் உறவுகளை செக்ஷுவல் லைஃபை நாங்கள் ஒழுங்காக வைத்திருக்க வேண்டும். உங்களுக்கு தெரியும், வைத்தியசாலையிலே நாங்கள் வேலை செய்து கொண்டிருக்கின்ற போது ஒவ்வொரு நாளும் சந்திக்கின்ற விடயமாகவே இருக்கிறது. இதை முக்கியமாக உங்களுடைய பெண், உங்களுடைய மனைவி உங்களை விட, அதாவது உங்களுடைய விந்து வெளியிலே வருவதற்கு முதல் அவர் உச்சக்கட்டம் அடைகிறாரா என்பதை பார்த்து கொள்ளுங்கள். அவ்வாறு அவர் உச்சக்கட்டம் அடையாமல் விட்டால் உங்களுக்கு குடும்பத்திலே, குடும்ப உறவிலே பாரதூரமான பிரச்சனை ஏற்படும். எனவே அந்த பேட் எக்ஸ்பீரியன்ஸ் என்று நான் சொன்ன அந்த 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 அதாவது கேவலமான சொல்லலாம் அல்லது ஒரு பாரதூரமான அந்த அனுபவத்தை அவர்களுக்கு கொடுக்காதீர்கள். எனவே அதன் பிற்பாடு மீண்டும் அந்த பெண்ணையோ மனைவியோ உங்களுடைய ட்ராக்குக்கு, உங்களுடைய பாதைக்கு கொண்டு வர விரும்பினால் நீங்கள் அவருடன் கதையுங்கள். உங்களுடைய பிரச்சனையை சொல்லுங்கள். என்னால் என்னுடைய விந்தை கட்டுப்படுத்த முடியாத ஒரு நிலைமை ஏற்படுகிறது. சில பேருக்கு மனைவியுடன் கதைக்க முடியாது, வெக்கமோ அல்லது சில நேரங்களில் அவர் என்ன நினைச்சு விடுவார் என்னை பற்றி என்ற ஒரு நிலைமையோ இருக்கிறது. அதே நேரத்தில் பல ஆண்கள் சென்று இந்த பாலியல் தொழிலாளிகள் அல்லது ஸ்பா அல்லது ப்ரோத்தல் ஹவுஸ் போன்ற இடங்களுக்கு சென்று அங்கே இருக்கிற பாலியல் தொழிலாளிகள் நல்ல சலரமாக நல்லாக பேசி கதைத்து வருவார். ஆனால் அதே கதையை வீட்டில் இருக்கின்ற மனைவியுடன் செய்ய முடியாத ஒரு நிலைமை ஏற்படுகிறது. ஒன்று, அந்த மனைவிக்கு ஏற்படுகின்ற பேட் எக்ஸ்பீரியன்ஸ் காரணமாகத்தான் அவர் இவ்வாறு உங்களை விளக்குகிறார். எனவே இது இப்படியே போனால் அப்படியே பிரிந்து குடும்பம் பிறந்து பல விவாகரத்து கூட செல்ல வேண்டிய ஒரு பிரச்சனை ஏற்படும். எனவே முக்கியமாக என்ன செய்ய வேண்டும்? மனைவியுடன் கதையுங்கள். எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறது, நான் என்னுடைய பேரும் சொல்லலாம், என்னுடைய வயிற்றோட மருந்தெடுத்து குடித்து கொண்டிருக்கிறேன். இதை உங்களுடைய சப்போர்ட், உங்களுடைய பெண்ணினுடைய மனைவியினுடைய ஆதரவு எங்களுக்கு மிகவும் அவசியமானது. இந்த வருத்தத்தில் இந்த வெளியில் வேற அடுத்தது எனக்கு பல வருத்தங்கள் இருக்கிறது. சுகர் இருக்கிறது, டயபிட்டிக் இருக்கிறது, நீரிழிவு நோய் இருக்கிறது, எனக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறது, சிறுநீரக பிரச்சனை இருக்கிறது, எண்டோக்ரைன் அதாவது அகஞ்சுரக்கும் சுரப்பியில் இருக்கின்ற இந்த தைராக்சின் குறைபாடு போன்ற பிரச்சனைகள் எல்லாம் இருக்கின்றது. எனவே நான் இவற்றில் இருந்து நான் வெளியேற வேண்டும் என்றபடியினாலே என்ன செய்ய வேண்டும் என்றால், உம்முடைய உதவி எனக்கு தேவை என்று சொல்லி உங்களுடைய மனைவியுடன் நீங்கள் கதைக்க வேண்டும். கதைப்பது என்று மிகவும் முக்கியமான ஆறுதலாக இருந்து பேச வேண்டும். ஆனால் பல இடங்களிலே பெண்கள் பல உதவிகளை, மனைவிமார் பல உதவிகளை செய்கிறார்கள். என்னுடைய நிகழ்ச்சியில் நீங்கள் பார்த்தால் பல பெண்கள் தங்களுடைய கணவனுடைய பிரச்சனையை பற்றி சொல்லுகிறார்கள். அப்போது நான் கேட்பேன், இந்த பிரச்சனை நீங்கள் என்னுடன் கதைப்பது என்று சொல்லி உங்களுடைய கணவருக்கு தெரியுமா என்று சொல்வோம். அவர் தான் சொன்னார், டாக்டர் கதைத்து பாருங்கள், உங்களுக்குரிய மறுமொழி கிடைக்கும். எனவே இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய மனைவிமாருடன் கதைக்கின்ற போது அவர் என்னுடன் கதைக்கணும் என்று சொன்னால் என்னுடைய தொலைபேசி கொடுத்தால் கூட நான் அவருடன் பேசுவேன். எனவே இன்று நாங்கள் எடுத்துக்கொள்ள டேக் ஹோம் லெசன் என்னவென்றால், முக்கியமாக உங்களுக்கு உச்சக்கட்டம் மனைவிக்கு ஏற்படி பார்த்துக் கொள்ளுங்கள். அதே நேரத்தில் அவர்களுக்கு இப்படி பேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பிரச்சனை இருந்தால் ஒரு வைத்தியருடைய எங்களுடைய உதவியை நாடினால் அதை நாங்கள் அதிலிருந்து விடுபட முடியும். இல்லாவிட்டால் என்ன நடைபெறும்? என்னுடைய மனைவி பாலியலுக்கு வேற விரும்புகிறார் இல்லை, அவருக்கு செக்ஸ் பண்ண விருப்பமில்லை என்று சொல்வது முற்றிலும் பிழையானது. ஏனெனில் நீங்கள் கொடுத்த பிரச்சனை, நீங்கள் கொடுத்த அந்த பேட் அனுபவம் காரணமாக, பாரதூரமான ஒரு அனுபவம் காரணமாகத்தான் அவர் இந்த செக்ஸ் லைஃபை அல்லது செக்ஷுவல் இன்டர்கோர்ஸை, பாலியல் தொடர்பை அவர் வெறுக்கிறார். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் பார்க்காது கட்டாயம் அறிமுகப்படுத்துங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் சாயினை மணி சாயினை அமர்த்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிக்டாக்ல கட்டாயமாக என்னை ஃபாலோ பண்ணுங்கள். பிறந்திருக்கின்றால் ஒரு அனைவருக்கும் இனிய நாளாக அமைய அனைவருக்கும் பொதுவான இறைவனை வேண்டி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.